Welcome to Math Talk 23. Today we are going to learn Chapter 2 Percentage and Simple Interest Exercise 2.2. Sixth question. The height of a flagpole in school is 6.75 meter. Write it as percentage. So, என்ன கொடுத்துருக்காங்க height of a flagpole. அது அப்படியே எழுதிடுங்க. Height of a flagpole is equal to 6.75 meter. ஸோ இதை வந்து நம்ம பர்சன்டேஜில் எழுதணும். பர்சன்டேஜ்னால் என்ன வரணும், 100ன்னு வரணும், பை 100ன்னு வரணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், டைரெக்டாகவே எழுதலாம். 2 டெசிமல்னா பை 100ன்னு போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். உங்களுக்கு அது எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க எனக்கு புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டெசிமல் எடுக்கணும். டெசிமல் எடுக்கணும் என்ன பண்ணணும், 6.75 இன்ட்டு 100. ஏன்னா 2 பிளேஸ் இருக்கனால 100 டிவைடட் பை 100. ஸோ 100ல் கால்குலேட் பண்ண என்னாகும், 675 2 0 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 0 2 பாயிண்ட் தள்ளி வச்சா இது கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 675 டிவைடட் பை 100. இந்த இதை தான் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 675 ஆல்ரெடி இங்கே 100 வந்துருச்சு. அப்போது 675 இல்லைன்னா 100 இன்ட்டு 100 கூட போடலாம், இல்லை டேரெக்டாக 100 வந்ததுனால 675%. Next one, the weight of two chemical substances are 20.34, 34 gram and 18.78 gram. Write the difference in percentage. So two chemical substance கொடுத்துருக்காங்க. So first one என்னது, so weight of a substance one வந்து 20.34 gram. Second வந்து 18.78 gram. Write the difference. So இதோட difference first நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் எனக்கு ரஃப் காலம் அங்கே இல்லை, அதனால் நான் இங்கே எழுதுகிறேன் 178. ஸோ இங்கே எழுதுகிறேன் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து 2 ஆகிடும், இது வந்து 14, 8க்கு அப்புறம் 9 10 11 12 13 14 எவ்வளோ 6. இப்போ 2ல் 7 போகுமா, போகாது. அப்போது என்ன வாங்கணும், இங்கேருந்து வாங்கணும், இங்கே 0 இருக்குது, அப்போ இது வந்து 1 ஆகும், இது 9, இது 12. ஸோ 7 8 9 10 11 12 எவ்வளோ 5. So 9 minus 8, 1. 1 minus 1, 0. So 1.56. Difference எவ்வளோ 1.56 gram. இது வந்து difference in percentage. ஸோ இதே மாதிரி தான் டைரெக்டாக போட்டால் கூட போடலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், 2னா இன்ட்டு 100 டிவைடட் பை 100 போட்டால் இந்த டெசிமலை எடுத்துடலாம். ஸோ 2னாலே கண்ணை மூடிட்டு 100ன்னு போட்டுருங்க. அப்போ என்ன வரும், 156 டிவைடட் பை 100 is equal to 156%. 8th question, find the percentage of shaded region in the following figure. ஸோ கொடுத்துருக்காங்க மொத்தம் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது இல்லை, 1 2 3 4 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ 4 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு 4. ஷேடட் எத்தனை, வெறும் ஒன்று தான். ஸோ இதுதான் நம்மளுக்கு இதுலேருந்து கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஷேடட் ரீஜன். ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷன் என்னது, ஃபஸ்ட்டு டோட்டல் ஆஃப் த ஷேடட் பார்ட்ஸ் எவ்வளோ 1 டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ 4. இதுதான் ஃப்ராக்ஷன். ஸோ பர்சன்டேஜ்னால் நம்ம என்ன பண்ணணும், 1/4 இன்ட்டு 100 டிவைடட் பை 100. ஸோ இந்த 100 டச் பண்ணக்கூடாது. 4 இது எத்தனை டைம்ஸ் போகும், 2 times 8, அப்போ 2 இருந்ததுன்னா 5. ஸோ 25/100 இஸ் ஈக்குவல் டு சொல்லினா எழுதிக்கோங்க, 25/100 வந்துச்சுன்னா அப்போ 25%. Objective type questions. 9th one, decimal value of 142.5% is dash. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெசிமல் வேல்யூ ஆஃப் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜில் கூட அந்த டெசிமல் இருந்தால் நோ ப்ராப்ளம். நல்லா கவனித்து பாருங்கள். 142.5%னால் என்னது, பை 100. அப்போ 2 0. அப்போ இந்த 0 என்னாகும், 1 2 இங்கே வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 1.425. ஸோ 1.425 எங்கே இருக்குது, 1.425 தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த பர்சன்டேஜ் ஆஃப் 0.005 இஸ் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பர்சன்டேஜ் இல்லை, பர்சன்டேஜ் கொடுத்து டெசிமல் கேட்டிருக்காங்க, பை 100 பண்ணி பாயிண்ட்டாக ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டெசிமலை எடுக்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம 100ஆல் வரும்போது பாயிண்ட் இருந்தால் கூட ப்ராப்ளமே கிடையாது. ஃபஸ்ட்டு இது டெசிமல் எடுக்கணும்னா என்ன ஆகும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் 1000ஆல் மல்டிப்ளை 1 2 3 அப்போ 0 ரிமூவ் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 005 டிவைடட் பை 1000, தட் இஸ் 5 தான். ஸோ மல்டிப்ளை பண்ணி நம்ம 0 எடுத்துட்டோம். இந்த கீழே இருக்கிற 1000 அப்படியே இருக்குது. பர்சன்டேஜ்னால் என்னது, இன்ட்டு 100 டிவைடட் பை 100. இதில் வந்து 2 0, இங்கே 2 0 கேன்சல் ஆகிடுது. இந்த 10 இருக்குது பாருங்கள், இந்த 10க்கு இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கணும். இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணுங்கள். 0.5 டிவைடட் பை 100. ஸோ 100 இருந்ததுன்னு அர்த்தம் 0.5%. புரியுதா? இந்த ஃபஸ்ட்டுக்கும் இந்த செகண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. இதில் அப்படியே பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. டிவைடட் பை 100 கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. இந்த இடத்துல ஒரு பர்சன்டேஜ் வந்தால் டிவைட் பை 100 போட்டு பாயிண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ டெசிமல் கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா பை 100ன்னு வரணும். ஸோ டெசிமலை ரிமூவ் பண்ணனா எத்தனை இங்கே இருக்குது, 1 2 3 இருக்குது. அப்போ 1000ஆல் பண்ணால் தான், மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு இங்கே ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் மல்டிப்ளை பண்ணல, ஏற்கனவே நிறையா அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ 5 into 1000 இருக்கும். இந்த 100 டச்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் பர்சன்டேஜ்னு வரும். அப்போ 2 0 இங்கே கேன்சல் பண்ணிட்டு இந்த ஒரு 0க்கு இங்கே பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.5 டிவைடட் பை 100. 100னா என்னது, பர்சன்டேஜ். ஸோ 0.5%. நெக்ஸ்ட் ஒன், த பர்சன்டேஜ் ஆஃப் 4.7 இஸ் டேஷ். ஸோ இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி டெசிமலில் பர்சன்டேஜ் கிடச்சா ஃபஸ்ட்டு டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்ததுனாலும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ 47 டிவைடட் பை 10. ஏன் நான் 10 போட்டேன், ஏன்னா நான் இப்படி தான் மல்டிப்ளை பண்ணேன். இன்ட்டு 10 டிவைடட் பை 10. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 47 0, அப்போது டிவைடட் பை 10. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி வந்துச்சா. ஸோ 47 by 10 வந்துச்சா. ஸோ அதனால் 1னாலே 10, 2னா 100, 3னா 1000 அப்படி வச்சுக்கோங்க, 4னா 10,000. ஸோ 47 by 10. இப்போ இதுக்கு வந்து பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்னால் நம்மளுக்கு 100 வரணும். அப்போ இன்ட்டு 100 டிவைடட் பை 100. ஸோ ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0வை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன இருக்குது, 470 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 470%. புரிஞ்சிச்சா? Okay, let's meet in the next video. Thank you all.